வேண்டாங்க, அண்ணா சீக்கிரமா வர சொன்னா. நான் இன்னொரு நாளைக்கு வரேன், சரியா? இல்ல, இன்னைக்கே வரணும். மாட்டேன். வரமாட்டேன். என் முகத்தை பார்த்து சொல்லு. பரமசிவம், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? குட்டி பாம்பை கொண்டது இல்லாம பெரிய பாம்பை கொள்ள வந்துட்டியா? மறுபடியும் இந்த பக்கம் வந்த நீ தொலைஞ்ச. போடா போ. அன்னைக்கு உங்க அப்பா என்ன அடிச்சதுனாலதான் உயிரை விட்டான்டா. அதே நிலைமைய உனக்கும் வர வைக்கலன்னா என் பேரு பாம்பாட்டி பரமசிவம் இல்லடா, காளி. எங்க போற கணபதி? ஏய் கணபதி, அண்ணா, அந்த பக்கம் போலாமா? வேண்டாமா, அந்த பக்கம் தாழம்பூ தோட்டம் இருக்கு, கண்டிப்பா பாம்பு இருக்கும். நம்ம எப்படி போலாம், வா. அதுக்காக இன்னைக்கு பௌர்ணமிமா, தாழம்பூ தோட்டத்துல 2 பாம்பு ஒன்னா சேர்ற நாள். அந்த பக்கம் போனா நமக்கு தான் ஆபத்து. அப்ப இந்த பக்கமே போலாம்னா? சரி வா போலாம். உங்க ஐயா பாம்பு கடிச்சிருச்சு. ஐயா, ஐயா, நாகு, நாகு, துர்கா, நான் நாகு கூட தனியா பேசணும். நீங்க உள்ள போங்க. நாகு, ஐயா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு, பாம்பு பிடிக்கிறவனுக்கு பாம்பால தான் சாவு. நம்ம வம்சமே பாம்பால அழிஞ்சு போச்சு நாகு. ஐயா, நாகு, என் அப்பா தாத்தா எல்லாரும் பாம்பு கடிச்சு தான் செத்தாங்க. எனக்கும் பாம்பால தான் சாவுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த சாபம்
என் பையனுக்கும் வரக்கூடாதுன்னு யாருமே செய்யாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன்ப்பா. என்னப்பா? உனக்கு குழந்தையில இருந்து நீ குடிக்கிற பால்ல பாம்பு விஷத்தை கலந்து கொடுத்த. உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஆயிடுச்சு. இதனால என்ன லாபம்னா, உன்னை எந்த பாம்பு கடிச்சாலும் உன் உடம்புல விஷம் ஏறாது. உனக்கு லாபம் என்னங்கிறத சொல்லிட்டேன். ஆனா இப்போ சாபத்தை சொல்றேன். உன் பல்லெல்லாம் விஷம் இருக்கு, உன் உடம்பு பூரா விஷம் இருக்கு. நீ எந்த பொண்ணு கூட சேர்ந்தாலும் அவ அவ அந்த இடத்துலயே உடம்பு பூரா நீளமாயி செத்துருவா. ஐயோ, எனக்கு வரத்தை கொடுக்கறதா நினைச்சு சாபத்தை கொடுத்துட்டு போறியா? நாகு, என்னால இப்ப பேச முடியல. பெட்டிக்குள்ள ஓலைச்சுவடி இருக்கு, அதை எடுத்து படிச்சேன்னா உனக்கே தெரியும். அப்பா! ஐயோ அண்ணா. நீ எந்த பொண்ணு கூட சேர்ந்தாலும் உடம்பெல்லாம் நீளமாகி அந்த இடத்துலயே செத்துருவான். முரளி, இந்த ஊரையே காப்பாத்துற உங்க வீட்டுல இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு. மகாராணி மாதிரி இருந்த சின்னம்மா ஊருக்கு வெளியே இப்படி இறந்து போயிட்டாங்களே. தப்பெல்லாம் என்னதான்? இந்த வீட்டு மாணிக்கத்தை நான் இழந்துட்டேன். தம்பி, சின்னம்மாவோட உடம்பு பூரா விஷம் பரவி இருக்கு. ஆனா பாம்போட பல் தடம் மட்டும் எங்கன்னு தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட 50 வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு சம்பவத்தை கேட்டதில்ல, பார்த்தது இல்ல. அப்ப என் தங்கச்சியோட சாவுல ஏதோ மர்மம் மறைஞ்சு இருக்க. அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சாகடிக்காம நான் ஓய மாட்டேன். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு நல்ல பாம்பு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா அவங்க உடம்பு முழுக்க விஷமா மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த நல்ல பாம்பு குணங்கள் வந்துடும். அவனை எந்த பாம்பு கடிச்சாலும் அவனுக்கு சாவே கிடையாது. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அவன் தாழம்பூ வாசத்தால தன்னையே மறந்துடுவான். விஷம் தலைக்கேறிடும். அவனோட கண்கள் நீளமா மாறிடும். வாழை மரத்தில் அவன் பல்லு பட்டாலே போதும், அது நீளமா மாறிடும். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நல்ல பாம்பு சாரப்பாம்பை தேடுற மாதிரி அவன் ஒரு துணையை தேடி பைத்தியம் பிடிச்சு அலையுவான். அவன் எந்த பொண்ணோட சேர்ந்தாலும் அவன் பல்லு பட்டாலும் அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்துடுவான். அம்மா உன்னை சாப்பிட கூப்பிடுறாங்க மாமா. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லையே, இப்பதானே வந்த. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நீ போ. டேய் டேய், உங்களுக்கு வேணா 20 ரூபா தரேன், அதுக்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். இத பாரு தோற, உங்க வீட்டுல இருக்கிறது சாதாரண பாம்பு கிடையாது, ராஜநாகம். ராஜநாகம் அது ஒரு போடு போட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்படி நிக்க முடியாது. உங்களுக்கு கட்டிடுவாங்க பாட. என்ன மச்சான் சொல்ற? ஆமா மாப்ள. அது எப்படி வந்துச்சு அப்படியே போயிடும். ஐயா, உங்களுக்கு உயிர் முக்கியமா பணம் முக்கியமா? போனா போது 50 ரூபாய் தானே கொடுத்துருங்க. நல்லா இருக்கு. நீ இவங்களுக்கு சிபாரிசா? கடைசி முடிவு 40 ரூபா தரேன். அது என்ன தோற அவ்வளவு கம்மியா சொல்றீங்க? 80 ரூபா கொடுங்க. முதல்ல பிடிச்சு கூட அப்புறம் பாக்கலாம். ஏ சைஸ் பார்த்து கொடுக்குறீங்களாக்கும்? என்ன மச்சான் இப்படி சொல்றாரு? பரவாயில்ல வத்துக்க. அப்ப குந்து. யோ, நிறுத்தியா? பாம்பு வந்துருச்சு. பாத்தீங்களா தோற, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஊதிக்கிட்டே இருக்கேன். அது ஆட்டத்தை பார்த்துட்டு அப்புறமா துட்டு கொடுங்க. பாம்பு
மாட்டீங்களா? 2 பாம்பு வந்துருச்சு. அதிர்ஷ்டக்காரங்க நீங்க. ஓ மச்சான், அந்த 2 பாம்புல நம்ம பாம்பு எது? யாருக்கு தெரியும்? 2 பிடி டபுள் டபுளா கிடைக்கும். டபுள் டபுளா கிடைக்காது. புது பாம்பு நம்மள போட்டுச்சுன்னா நம்மளுக்கு டைரக்டா பாம்பு இருதோ வரேன். ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2 பாம்பை பிடிக்க கூடாது. ஏன்டா பிடிக்க கூடாது? ஒன்னு நல்ல பாம்பு, இன்னொன்னு சார பாம்பு. 2த்தையும் பிடிக்க போனோம்னா உங்க கண்ணு போயிடும். என்ன மச்சான் சொல்ற? ஆமா மாப்ள. போயிடலாம். விடுங்கடா.